முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒருவருக்கு காதல் உணர்வை ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது பிரியத்தை ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது ஒருவரை மோகிக்க செய்வதற்காகவோ மாந்திரிகத்தை பிரயோகம் செய்யலாமா கூடாதா என்பதை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்னால் ஏன், எதற்காக, என்ன காரணத்திற்காக செயல்படுகின்றீர்கள் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து அதன் பிறகு அந்த செயலானது அறம் சார்ந்து இயங்குகின்றதா, தர்மம் சார்ந்து இயங்குகின்றதா என்பதையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்து அதன் பிறகே ஈடுபட வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இவ்வாறு மாந்திரிகத்தை பிரயோகம் செய்து ஒருவரை மோகிக்க செய்தாலோ அல்லது பிரியம் உண்டாக்குவதற்காக செய்தாலோ அல்லது காதல் உணர்வை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட அந்த மாந்திரிகத்திற்கு என்று ஒரு சில கால நேர அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக அந்த கால நேரங்கள் முடிந்து விட்டால் அந்த மாந்திரிகத்தினுடைய வலிமையும் குறைந்து விடும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற செய்கை என்பது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற செயல்களுக்கு ஈடுபடக்கூடியவர்களுக்கு சந்திர பகவானினுடைய சாபமும், புத பகவானினுடைய சாபமும், ராகு பகவானினுடைய சாபமும், சுக்கிர பகவானினுடைய சாபமும் வந்து சேரும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இது போன்ற செயல்கள் அத்தனையும் இயற்கைக்கு மாறானது. ஆக இயற்கையாக கிடைக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் மாந்திரிகத்தின் மூலமாக கொண்டு வரக்கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இது போன்ற செயல்களால் வரக்கூடிய அத்தனை உணர்வுகளுமே செயற்கையாக வரக்கூடியது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய உணர்வுகளுக்கு மட்டுமே அதிகப்படியான ஆளுமையும் வலிமையும் இருக்கின்றது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடியார்களின் கவனத்திற்கு, அறத்திற்கு எதிராகவோ அல்லது தர்ம நெறிக்கு எதிராகவோ இது போன்ற காரியங்களை தொடர்ந்து பிரயோகிக்க கூடியவர்களுக்கு அதிகப்படியான எதிர்பாராத துன்பங்கள் அதிகப்படியாக சூழ்ந்திருக்கும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் இது அவர்களோடு நிற்காமல் அவர்களினுடைய வம்சாவளியினர்களுக்கும் பின்தொடரும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பி ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலம் முனீஸ்வரம். நம சிவாய.